ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இந்த அப்டேட்ஸும் நான் ரொம்ப நாளாக எடுத்து வச்சுட்டு ஷேர் பண்ணோம்ட்டே இருந்த ஒரு அப்டேட் தான். முக்கியமான ரீசன் கேப்டன் ஆஃப் த ஷிப் பற்றி தான். ஸோ இவர் இப்படி இருக்கிறதுனால தாங்க நம்மளோட சீரியலுமே அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த ஒரு லவ், ஸோ ஒய்ஃப் மேலே இருக்கட்டும், பசங்க, ஒரு நல்ல ஹஸ்பண்ட், நல்ல அப்பா, நல்ல பையன். உண்மையிலே வந்து நம்ம பிரவீன் மன்னட் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஒரு பர்சன். ஸோ வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா துணிக்காய போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டை பாருங்கள். மகாநதி டாக்டர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சாய் பிரமோதித்த மேம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்த ரீல் தான் அது. ஸோ அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம வீக்கா வந்து நம்ம இந்த லெவலுக்கு லவ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட ஆக்டிங் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவங்கள அப்படி செதுக்கிறது யார் அப்படின்னா பின்னாடி இருக்கிற நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம பிரவீன் மன்னட் சார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தாலும் அது அந்த மாதிரி வேணும்னு நான் எதிர்பார்த்து இப்படி தான் அந்த சீன் வேணும்னு சொல்லி உருவாக்குறாரு இல்லையா, அது எங்கேருந்து வருதுன்னா இங்கே பாருங்கள், இந்த பிக்கை பாருங்கள், எவ்வளோ லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படிலாம் வாழணும், எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாரோ அது அப்படியே ரொம்ப அழகாக வந்து அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறாரு நமக்கு. அதுதான் வந்து நம்ம அவ்வளோ விரும்புகிறோம் அந்த ஒரு பேரை. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் கண்டிப்பாக நம்ம பிரவீன் மன்னட் சாரும் சொல்லி ஆகணும். அதுக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள் நம்ம கண்முன்னா பார்த்துட்டு இருக்கோம், ஒரு பிக்குன்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியல், சன்னு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் அப்படின்னு எல்லா ரோல்லையுமே ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. அஸ் அ டேரக்டரும் சின்ன திரையில் கலக்கிட்டு இருக்காரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன திரையோட மணிரத்னம் சும்மாவா சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட டேரக்டருங்க அவர். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டேரக்டர். அவங்க ஃபேமிலியாக வந்து டோக்கியோ போயிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தான் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன், பட் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு எக்ஸாக்டாக டைம் உண்மையிலே கிடைக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகான ஸ்டார்டிங் அந்த துணிக்காய போடுற பிக்சரோட சேர்ந்து இந்த ஒரு அப்டேட்டும் சேர்ந்து உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் எல்லா அப்டேட்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த கிளியரன்ஸ் வீடியோலாம் பிக்லாம் பார்க்கும்போது ஐயோ இந்த வீடியோ நம்ம போடாமல் மறந்துட்டோமே அப்படின்னு எனக்கு அப்போ தான் வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மன்னிச்சிடுங்க திருப்பி சொல்கிறேன். பிகாஸ் எடுத்து வச்சிருந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு சில அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணவே இல்லை. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் நம்ம ஷேர் பண்ணி ஆகணும் இல்லையா. ஏன் நம்ம வந்து வீக்கை இந்த அளவுக்கு ரசிக்கிறோன்னா அதுக்கு பின்னாடி இவரோட உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குது, அவர் ரியல் லைஃப்பில் எந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.